திக்கற்று நிற்பவர்களுக்கு தெய்வமே துணை. 6/7/2026 ஜூலை மாதம் ஆணி மாதத்தின் 22ஆம் நாள் திங்கட்கிழமையில சஷ்டி திதி. அற்புதமான நாள். முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய மிக மிக முக்கியமான ஒரு நாள். உங்கள் மனசு பாரமாக இருக்கும் போதும், உங்களுக்கு கஷ்டங்கள் அதை என்னால் தீர்க்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதும் இந்த ஒரு வரியை சொல்லுங்கள். எனக்கு என் வாழ்க்கையில் இந்த ஒரு வரியை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு சஷ்டி நாளில் நான் விடாமல் சொன்னேன். எதற்காக நான் சொன்னேனோ அது எனக்கு உடனடியாக நடந்தது. நீங்கள் இந்த சஷ்டி நாளில் உங்களுக்கு என்ன காரியம் தடைப்பட்டுக்கிட்டே போகுதோ, எந்த விஷயத்தாலும் உங்கள் மனம் ரொம்ப வருந்துதோ அது சரியாகணும் அப்படின்னு முருகனை நினச்சி மனதார ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்கள். நீங்கள் நினச்சது நடக்கும். உங்கள் பிரச்சனை நிச்சயமாக தீருங்க. நம்ம சேனல் சார்பாக மகா பெரியவா ஆசிர்வாதம் எனும் புதிய சேனலை ஆரம்பிச்சிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக அதை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவாக அதற்கான விளக்கமும் கொடுக்குறேன். அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அந்த புது சேனலோட லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தவறாமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க. முருகனுக்கு இருக்கக்கூடிய அளப்பரிய சக்தி முருகனின் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கும் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த வேலுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு வரி மந்திரம்தான் இப்போ நான் சொன்ன இந்த மந்திரம். பூஜை அறையில் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி முருகனை நினச்சி மனதார இந்த ஒரு வரி மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு பறவைக்கு உணவளியுங்கள். உடனடியாக அந்த மந்திரத்தின் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போல் இந்த மந்திரத்தை இந்த சஷ்டி திதியில் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா, நீங்கள் சஷ்டி திதியில் மட்டுமல்லங்க, எப்பெல்லாம் உங்கள் மனம் குழப்ப நிலையில் இருக்கோ அப்பெல்லாம் முருகனுடைய வேலையை நினைத்து, வேல் முருகனுக்கு எவ்வளவு ஒரு சக்தியாக கூடவே இருக்கோ அதை போல் அந்த வேல் என்னை காக்கட்டும்னு மனதார நினச்சி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். கூடவே ஒருவர் உங்கள் கூட இருந்து வழி நடத்துறது போன்ற ஒரு சக்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இன்றைய தினத்தில் நீங்கள் எப்போனாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இரவு தூங்கும் முன்னும் நீங்கள் ஒரு தடவையாவது சொல்லிட்டு தூங்குங்க. நிம்மதியான உறக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.